பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே என்று அங்கே இந்த வார்த்தை வருகிறத பார்க்கிறோம். இந்த எஜமான் ஏன் அவனை பார்த்து பொல்லாதவன் என்று சொல்லுகிறான்? பொல்லாதவன் என்று சொல்ல வேண்டியதில்லையே, சோம்பன் என்று சொல்லுகிறதுல நியாயம் இருக்கிறது. என்று சொன்னால் கொடுத்த தாளந்தை எடுத்து அவன் புதைத்து வைத்ததாக, சோம்பலாய் இருந்து மற்றொரு தாளந்தை சம்பாதிக்காதபடி இருந்ததாக இதில் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது எனக்கு பிரியமானவர்களே, அப்படி இருக்கிற பொழுது சோம்பலான ஊழியக்காரனே என்று சொல்லித்தான் அவனை அந்த எஜமான் கடிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு காரியம் கூடுதலாக வருகிறது. அது என்ன? அங்கே அவன் சொல்லுகிற பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறொன்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கின்ற அறிந்திருந்தாயே என்று சொல்லி அவனை பேசுகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். இதை நம்ம சற்றே தியானித்து பார்க்கிற பொழுது யோசித்தால் அங்கே அது எப்படி தோணுகிறது? பொல்லாதவன் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? அவன் எப்படி அந்த எஜமானுக்கு பதில் கொடுத்தான்? அதை வைத்து தான் அந்த எஜமானுக்கு கோபம், வருத்தம். அதனால தான் நீ நல்லவன் அல்ல, நீ பொல்லாதவன் என்று சொல்லி அவன் ஆரம்பிக்கிறான். சோம்பனாய் இருந்தது தான் நிகழ்வு நடந்த விஷயம். அதனால தான் அவன் சம்பாதிக்கவில்லை. அதோடு போகாதபடிக்கு அந்த எஜமானுடைய ஒரு தீர்ப்பு எப்படி இருக்கிறது? நீ பொல்லாதவன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்கே பார்க்கிற பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அவன் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன சொல்கிறான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் கடின மனுஷன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எப்படி தன்னுடைய எஜமான பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பாருங்கள், எத்தனை கடுமையான வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? நான் யோசித்து பார்த்தேன். ஒருவேளை இவனுக்கு என்ன வருத்தம்? இவனுக்கு என்ன வருத்தம்? ஒருவேளை எனக்கு ஒன்று தான் கொடுத்தார், ஆனால் அவர்களுக்கு 2 கொடுத்தார், 5 கொடுத்தார் என்று சொல்லி இவனுக்குள்ளே வருத்தம் இருந்திருக்க முடியுமா? அதனால் அவன் கோபமாக இருந்திருப்பானா? அதனால தான் அவன் சோம்பலாக இருந்தானா என்று நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அப்படியானால் இந்த மனிதனை பார்த்து பொல்லாதவன் என்று இது நிமித்தமே ஆண்டவர் அவனை சொல்லுகிறார். அவன் இன்னும் அதிகமாய் அங்கே வாசிக்கிற பொழுது இவனை குறித்து இவனை வாசிக்கும் போது நம்ம எப்படி யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு எஜமான் அவன் கொடுக்கப்பட்ட தாளந்து விஷயம் அப்படி அல்ல. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாச மக்களாகிய நாம் அப்படி தான் இதை கம்பேர் பண்ணி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய அநேகர் நல்ல வசதியாக இருக்கிறார்கள். நல்ல வசதியாக இருக்கிற கொஞ்சம் பேர் நம்மிடத்தில் உண்டு. நடுத்தர நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறோம். ஏழ்மை நிலைமையிலே அதே போல் அவங்களையும் நிறைய பேர் தான் நம்மிடத்தில் இருக்கிறோம். இப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அதுதான் இன்றைக்கி யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கடினப்படுகிற நிலைமையில் இருக்கிற பொழுது நம்ம எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறோம். சபைக்குள்ளரே நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளரே வந்திருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரே பந்தியில் தான் பங்கெடுக்கிறோம். ஆனால் நான் ஏழையாக இருக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவருடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். சிலர் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் அவங்களுடைய கஷ்ட நிலைமை, அவங்க சொன்னால் இந்த தரித்திர நிலைமை மாறவில்லை, அடுத்த படிக்கு போக முடியவில்லை. கொடுக்கப்பட்டதிலிருந்து உடனே 2 மடங்காக கொடுக்கிறவர் அவர் என்பதை இந்த இடத்துல தெளிவாக இருக்கிறது. ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன் உண்மையாக இருந்திருந்தால், அவன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருந்தால், கொடுத்தவர் மேலே நன்றியாக இருந்திருந்தால், அவரை குறித்து குறை சொல்லாதவனாக இருந்திருந்தால் 1 2 மாறியிருக்கும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகும், ஏறிக்கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தன்னுடைய நிலைமையை குறித்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், நான் அவரை நம்பி வந்தேனே, என்னை எங்கே ஆசீர்வதிக்கலையே,
என் கடன் நிலைமை தீரலையே, என் பிரச்சனை போகலையே என்று சொல்லி குறை சொல்லுகிறவர்களாக சபைக்குள்ளரே இருக்கிற பொழுது நம்மை ஆண்டவர் பார்க்கிற விதம் பொல்லாதவனும் சோம்பனுமான விசுவாசியே, அப்படிதான் ஆண்டவர் பார்க்க முடியும் என்று நான் இதை யோசிக்கிறேன். நான் அப்படி யோசிக்கிறேன். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இதை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவார். நான் பார்த்துருக்கிறேன், பல சமயத்திலே பார்த்துருக்கிறேன். நம்ம கூலி வேலை செய்கிற ஆட்கள் கூட எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, நம்ம சபையில் இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் போய் பார்க்கிற பொழுது எனக்கு மனது கடினமாக இருக்கும். ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிற பார்த்துருக்கிறேன். கூரை வீட்டில் இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். அங்கே அந்த வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கும். அங்கே போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக அவங்க பேசுவாங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த நான் போன வாரம் சொன்னேன், அந்த கூலி வேலை செய்கிறதுல ஒரு சகோதரர் நல்லா திறமையாக செய்வார், சந்தோஷமாக செய்வார், மற்றவங்கள வேலை வாங்குவார். என்ன நடந்தது, அவரை அந்த கூலி வேலை செய்கிற ஆட்களுக்கு தலைவராக ஏற்படுத்திட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து, மேலே இருக்கிறவங்க ஏற்படுத்தலை, கீழே இருக்கிறவங்க அவரோட கூட சேர்ந்து வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை நீ எனக்கு தலையாயிரு அப்படின்னு சொல்லி தலைவராக ஏற்படுத்திட்டாங்க. அவர் தான் சம்பளத்தை வாங்குவார், எல்லாருக்கும் கொடுப்பார், அவர் வேலை வாங்குவார். வேலை வாங்கினாலும் என்னை தலையாக வச்சுட்டீங்க, நான் உட்காந்துருக்கேன், நீ வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவார், அவங்களோட சேர்ந்து அவங்கள காட்டில் அதிகமாக பாடுபடுவார். அவர் இந்த நாட்களில் நல்லா இருக்கிறார். அவங்க நிலைமை அப்படி தான் இருக்கிறது, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு பைசா கூட அவங்களுக்கு கடனே இல்லை. அந்த இருக்கிற வீடு தூய்மையாக இருக்கிறது. அவங்க நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்க. புருஷன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதுதான் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம ஊருக்காரங்க சொல்லுவாங்க. கர்த்தருக்கு சோதரம். அதே போல் கடன் இல்லாத வாழ்க்கை என்பது அவங்க தான் ராஜா. நான் நினைப்பேன், அடிக்கடி சொல்லுவேன், அம்பானி அதானி இவங்க எல்லாம் பணக்காரனே கிடையாது, நம்மளை விட அவன் ஏழை. அவன் கடனை வசூல் பண்ணாக்க அவன் ரோட்டுக்கு வந்துடுவான். நம்ம நிலைமை அப்படி அல்ல. போகட்டும், இதை இப்படியே மனதில் வைத்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், இந்த மனுஷன் பொல்லாதவன் ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் அவன் தன்னை எஜமான குறித்து அறிந்திருக்கிற அறிவு. நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மளை பார்த்து பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும்னாக்க நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன், அப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்முடைய தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அதை அறிந்திருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையை பயன்படுத்த முடியாது. இயேசு எனக்காக எப்படியாய் தியாகம் செய்தார், அவருடைய சரீரத்தில் இரத்தத்தை எல்லாம் விட்டு கொடுத்தாரே, அவருடைய மாமிசம் பிற்கப்பட்டதே, இப்படி செய்து என் வாழ்க்கையில் என்னுடைய பாவத்தையும் அந்த பாவத்தினால் எனக்கு வந்த சாபத்தையும் இயேசு எடுத்து போட்டாரே என்கிற அந்த அறிவு எந்த அளவுக்கு நமக்குள்ளரே இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் நல்லவர்கள் அல்லாவிட்டால் நான் சபைக்குள்ளரே வந்தும் இந்த கடுமையான வார்த்தையை சொல்ல விரும்பவில்லை நான். ஆனால் பொல்லாதவர்கள் என்கிற மனநிலைமையிலே தான் கசப்புகளும் வெறுப்புகளும் காயங்களும் சமாதான குலைச்சல்களும் நிம்மதி இல்லாத நிலைமைகளும் நமக்குள்ளரே இருக்கும். ஆண்டவர் நீ பொல்லாதவன் என்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்முடைய ஆசீர்வாதம் எப்படித்தான் இருக்கும். அங்கே பின்னாடி வாசிக்கிற பொழுது இவனிடத்தில் இருக்கிற அந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து அங்கே உள்ளவனுக்கு கொடுங்கள். 2 நாளாக இருக்கிறதே 4காரனுக்கு கூட கொடுக்கவில்லை. 10 இருக்கிறவனுக்கு இவனிடத்தில் இருக்க தாளந்தை எடுத்து அந்த 10 தாளந்தில் உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத இடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆண்டவர் தீர்ப்பு செய்ததை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிற பொழுது அவரை குறித்த அறிவு, நம்முடைய எஜமானை குறித்து நம்முடைய அறிக்கை மேன்மையாக இருக்கிற பொழுது அவர் 2ஐ 4ஆக மாற்றுவார், 5ஐ 10ஆக மாற்றுவார். 10 உள்ளவனுக்கு இன்னும் கொடுங்கள், அவன் பரிபூர்ணம் அடையிட்டு உள்ளவனவன் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமும் அடைவான் என்று சொல்லி இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும்,
என்று ஆண்டவர் சொல்லி முடிக்கிறதை அந்த எஜமான் சொல்லி வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவத்திற்கும் நம்முடைய ஆண்டவர் பேசினதற்கும் எத்தனையோ விஷயங்கள்ல ஆச்சரியப்படுவார்கள் உலக மக்கள். அப்படிதான் இயேசு பேசினார். பொதுவாக உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுங்க தான் இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய தத்துவம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அப்படி அல்ல, இல்லாதவனிடந்து உள்ளதை எடுக்கணும், உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கணும். அப்படிங்கிறது இயேசுடைய வார்த்தை, வல்லமையான வார்த்தை. அப்படியானால் பாருங்கள், நீங்களும் நானும் முன்னேறி செல்ல 2 4 ஆக்குகிறவர்களாக, 5 10 ஆக்குகிறவர்களாக, இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவர்களாக இருக்க அவரை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அந்த தியாகத்தை குறித்த உணர்வு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் நல்லவர்களாக இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிடலாமா?